ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் உங்க ஹோமியோபதி டாக்டர் வள்ளி. உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க எங்களோட முன்னுரிமையா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, 30 வயசுக்கு மேல ஆனாலே இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கு. ஃபேமிலியலா இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அந்த அப்படி தொன்று தொட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணோம், நம்ம எனக்கு சின்ன வயசுல வந்துட்டே அப்படின்னு ஃபீல் பண்றோம். ஆமாங்க, நான் சொல்றது சர்க்கரை நோயை பத்தி தாங்க. ஆனா அது ஒரு நோயே கிடையாதுன்றத முதல்ல மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். ஆனா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா இருக்குங்க. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அவங்க சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய 5 பழங்கள், என்ன பழங்கள் சாப்பிடணும், என்ன பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் நிச்சயமா சொல்றேங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கூடாத பழங்கள் என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். மா, பலா, வாழை. நிச்சயம் அதுல கிளைசிமிக் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. 70% மேல இருக்கனால நிச்சயமா அதை நம்ம எடுத்துக்க கூடாதுங்க. அதை கம்ப்ளீட்டா எடுத்துக்க கூடாது. எனக்கு அவ்வளவு பிடிக்குமே, சின்ன வயசுல இருந்து எனக்கு அவ்வளவு பிடிக்குமே, நான் என்ன பண்ணணும், அது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கலாம், ஆசைக்கு அவ்வளவுதாங்க. அதுவும் எப்ப சாப்பிடணும்னா அந்த நம்ம ஸ்நாக்ஸ் டைம்ல சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அது கூடவே ஏதாவது நல்ல ஃபைபர் ரிச் ஃப்ரூட்டா சாப்பிட்டுருங்க. அப்பதான் ரெண்டுமே மேனேஜ் ஆகும், ஈக்குவல் ஆகும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 100% அதை தவிர்த்துட்டீங்கன்னா பெட்டர். சுகர் நம்மளுக்கு ஹைக் ஆகாது. இந்த 3 பழங்கள். அதே மாதிரி மற்ற சாப்பிடக்கூடிய பழங்களுமே அந்த பழுத்த மாதிரி இருக்க சாப்பிடாம காய் பருவத்துல இருக்கும்ல, 3/4 பழுத்த பழம் கடிச்சு சாப்பிடணும். அதை ஃபுல்லா இப்ப பப்பாளியே சாப்பிடறதுனால ஃபுல்லா பழுத்துட்டுனா அதுல சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிரும். சோ அந்த 3/4 பழுத்த பழங்களா சாப்பிடுறது பெட்டர். இப்ப சாப்பிடக்கூடிய பழங்கள் என்னென்னலாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே சர்க்கரை நோய்னா கொய்யாப்பழம் சாப்பிடு. நம்ம தமிழ்நாட்டுல இதுதான் வழக்கமாவே இருக்கு. அதுவும் உண்மைதாங்க. அதுல ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் சுகர் கிளைசிமிக் கண்டென்ட் இருக்கு. ஒரு 5 to 10% இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழுத்து சாப்பிட வேண்டாம். ஒரு 3/4 காய் பருவத்துல இருக்கும்போது சாப்பிடலாம். பழுத்தும் பழுக்காமல இருக்க ஸ்டேஜ்ல சாப்பிடலாம். எத்தனை கொய்யாப்பழம்னாலும் சாப்பிடுங்க. அதுல எல்லா கண்டென்ட்டுமே இருக்கு. ஃபைபர் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, நம்மளுக்கு தேவையான எல்லாமே அதுல இருக்கு. சுகர் பேஷண்ட்டுக்கு தேவையான எல்லாமே அதுல இருக்கு. அவகேடாக்கு ஈக்குவலான சத்துக்கள் கொய்யாப்பழத்துல இருக்கு. நெக்ஸ்ட் மாதுளை பழம். எல்லாரும் சாப்பிடக்கூடிய பழத்துல முதன்மையான பழம் மாதுளை பழங்க. அதுல நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, முக்கியமா வாட்டர் கண்டென்ட் இருக்கனால நம்மள டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பப்பாளி பழம். இதுவுமே ஃபுல்லா பழுத்துடாம 3/4 பழுத்து இருக்கும்போது சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாதுளை, கொய்யாப்பழம், பப்பாளி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்பிள். அதுல நம்மளுக்கு அந்த தோலோட சேர்த்து கடிச்சு சாப்பிடணும். ஏன்னா ஃபைபர் முக்கியமா தோல்ல தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல நிறைய தண்ணி கண்டென்ட் இருக்கிறனால நம்மள டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கணும். நல்லா உடம்பு சுறுசுறுப்பா வச்சுக்கணும். ஃபைபர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம சுகர் லெவல சட்டு நம்மளுக்கு ஹைக் ஆகாது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க. பச்சை காய்கறிகளை, பச்சையா இருக்கிற எல்லா காய்கறிகளும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான்வெஜ் நிச்சயமா சாப்பிடலாம். அதுவுமே நம்மளுக்கு அதுல நிறைய ஃபைபர் இருக்கனால நம்மளோட சுகர் கண்டென்ட் ஹைக் ஆகாது. ஆனா பட் பாத்தீங்கன்னா அதை நீங்க பொரிச்ச அப்படி சாப்பிடாம குழம்புல போட்டு சாப்பிட்டீங்கன்னா பெட்டர். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களோட சுகர் லெவல் ஹைக் ஆகாம இருக்கும். நம்மளோட ஆரோக்கியம் நம்மளோட கையில தான் இருக்குது. நன்றி.